சகோதரி இது. பயப்படாத, ஆபத்துக்கு உதவ இந்த சகோதரன் வசந்த் எப்பவும் இருக்கான். பெண்கள் தடிக்க விழக்கூடாது, வழிக்க விழக்கூடாது, தெரியுமோ? தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா? இடுப்புல சொட்டக்குன்னு சத்தம் கேட்டுச்ச, சுடு பிடிச்சிச்சா? ஏய் வா, சகோதரி சகோதரின்னு உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான். ஹாய் சில்பகத்ரே. ஹாய் குரு, சகோதரில சரி கட்ட முடியலையா? என்ன குரு, மோட்டார் பைக் சேஸ்ல உன் ஆளை தோக்கடிச்சு பந்தய பணம் 1000 ரூபாய் ரமேஷ் வாங்கிட்டானாமே. அதை விடுறா, இப்போ ஒரு பந்தயம் நடக்க போகுது. அதுல அந்த ரமேஷா இல்ல அந்த வசந்தான் தெரியும். என்ன பந்தயம்? நேர்ல வா பார்க்கலாம். குரு 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 குரு, நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூத்தி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடெண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. அந்த சச்சி ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களும் வழிக்க விழக்கூடாது, தடிக்க விழக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரு அடிபட்டிருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப எளியட்டா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாளம் இல்லாத குதிரை, தாண்டோ தவறுனா அதிகம். பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிற. ஏ லக்ஷ்மி, நீ கெமிஸ்ட்ரி தானே? ஆமா. இது என்ன மிஸ்ட்ரி? இந்த மாதிரி லெட்டர் எங்களுக்குலாம் வர மாட்டேங்குது. யூ ஆர் லக்கி. ஹலோ. உங்ககிட்ட தனியா பேசணும். தலைவரே, சிட்டு சிலுத்துக்கிச்சு. இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவேன்? மிஸ்டர், நான் ஒன்னும் உன் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுது போக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதுலாம் கேட்டவங்களுக்குலாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜன்ம தொடர்பா தான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பிக்னிக் போறீங்க. ஹேப்பி பிக்னிக். நீ வரலையா? நான் வரலடா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயா விஷயம் தெரியாது போல இருக்கு, சொல்லண்டா சொல்லிட்டு. இந்த பிக்னிக் ப்ரோக்ராம்ல இம்பார்ட்டன்ஸே லட்சுமி கலந்துக்கிறா. அவளே பிக்னிக் வரும்போது நீ என்ன பண்ண போற? கழுகுக்கு பார்வை இறமேல தாண்டா இருக்கும். ஐயா வர்றேன், தூள் கிளப்போம், வாங்கடா.
பிக்னிக் வந்தோம். இதுக்கு ஹைலைட்டா ரமேஷ் பாட போறான். ஏய் பாடுறா. சாரிடா, நான் பாடுற மூல இல்ல. டேய் ரமேஷ் பாடுறா. ஏய் தொந்தரவு பண்ணாடா, நான் பாட மாட்டேன். ரமேஷ் ப்ளீஸ் பாடு பாடுறா. விடு. பாடு ரமேஷ். பாடு ரமேஷ். பாடு. இவ்வளவு பேர் பிரியப்பட்டு கேக்குறாங்க. உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு பாடக்கூடாதா? சாரி. மனசுக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கணும்னா என்ன விலை கொடுத்தா அது வாங்கிடலாம். மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா ரமேஷ் ப்ளீஸ். இது வரைக்கும் நான் நினைச்செல்லாம் ஜெயிச்சிருக்கேன். உன்னை தவிர உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்து நான் பாடணும்னு ஆசைப்பட்டா என் காதலை ஏத்துக்கிட்டு உன் மனசுல என்னைக்கு கிடந்தறியோ அன்னைக்கு தான் நான் பாடுவேன். அதுவும் உன்னை பத்தி தான் பாடுவேன். சாரி ரமேஷ், இவ்வளவு நாள் உங்க மனசு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்காக இன்னைக்கே பாடுங்களேன். Are you sure? Thank you. நானே தான். உன் அலறு சத்தம் கேட்டதும் ஓடி வந்து பார்த்தா அந்த அபய குரலுக்கும் நீ இருந்த நிலைமைக்கும் வேற யாருமே வந்துடாம நான் மட்டும் வந்தது. உனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த சட்டை உன் உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப நானே கட்டி பிடிச்ச மாதிரி இல்ல? ரமேஷ், எனக்கு பயமா இருக்கு. நினைப்பிலேயே சுகம் பார்த்தானா இந்த அணைப்பிலையும் அதுக்கு மேல இருக்க சுகத்தையும் அனுபவிக்க துடிக்கிறேன். உனக்கு அந்த துடிப்பு இல்லையா?